ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி ஒரு வெத்தலை கஷாயம் தான் செய்ய போகிறேன். இப்போ நம்மளுக்கு கோல்டோ, தலைவலியோ, ஜுரமோ என்ன இருந்துச்சுன்னா இந்த கஷாயம் வச்சு குடிங்க. கொஞ்சம் இதமாக கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் நம்ம நல்ல ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். அதுக்கு நான் ஒரு இதில் கிண்ணத்தில் 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். ஒரு 3 வெத்தலையை நல்லா கழுவி வச்சுருக்கேன். காம்பை கிள்ளிட்டு நம்ம பொடியை நறுக்கி வச்சுக்கலாம். வெத்தலை அதில் சேர்த்துக்கலாம். அது கூட ஒரு துண்டு இஞ்சி நான் இதை நசுக்கி வச்சுருக்கேன், அதையே சேர்த்துக்கலாம். இஞ்சி கொஞ்சம் நல்லா இருந்தால் காரசாரமாக தொண்டைக்கு நல்லா இறங்கும். கொஞ்சம் இஞ்சி நிறையவே இருக்கட்டும். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தனியாக சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகு 1 2 நுணுக்கி சேர்த்துக்கலாம். இந்த வெத்தலை தண்ணி நம்ம வச்சுக்கிறதுல பாதி எவ்வளோ குறையிற அவ்வளோ தண்ணி நல்லா கொதிக்கணும். அது கொதித்த உடனே நம்ம நாட்டு சர்க்கரை இல்லைனாக்கா வெல்லத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்துட பாருங்கள், நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலர் எப்படி மாறிடுச்சு பார்த்தீங்களா? பாதி தண்ணி ஆயிடுச்சு. இந்த கஷாயம் குடித்தா தொண்டைக்கு இதமாக இருக்கும். தலைவலி, ஜுரம், இருமல் எது இருந்தாலும் இந்த கஷாயம் குடிச்சு பாருங்கள், கொஞ்சம் உங்களுக்கு ரொம்ப ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். இதை வச்சு நீங்கள் இது எப்படி இருக்குதுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதா இல்லைன்னு கூட எனக்கு சொல்லுங்கள். இப்போ பாருங்கள், ஒரு ஸ்ட்ரெயினை வச்சு ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம். இது சூடாக தான் குடிக்கணும். ஆறிப்போன்னு குடித்தா சரியாகாது. சுட சுட குடிச்சு பாருங்கள். இந்த கஷாயம் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். இந்த கஷாயத்தை குடித்து உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் ஆகுதா இல்லையான்னு கண்டிப்பாக மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். தேங்க்யூ.